ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்பளா கூட்டு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அப்பளா கூட்டுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பை வந்து நான் தண்ணியில் போட்டு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். கூடவே நம்ம வேணா துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, தேங்காய் 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 அப்புறம் காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மையா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பையும் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன், உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக நான் காஞ்ச மிளகா வந்து காரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மையாக குழஞ்சிரும். நான் இதுலேயும் நான் கொஞ்சம் 2 பூண்டு பல் போட்டிருக்கேன். அரைக்கும் போது கொஞ்சம் பூண்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 5 விசில் விட்டு ப்ரெஷர் போனதும் எடுத்து பார்த்தா நல்லா குழைய வெந்திருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க. நான் மேஷ் பண்ணதும் அடுப்பில் ஏற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு போடல, ஏன்னா மிளகாத்தூள் வேற போட்டிருக்கேன். அரைக்கும் போது வேற காஞ்ச மிளகா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணா மிளகாத்தூளுக்கு பதில் நீங்கள் காஞ்ச மிளகா தாளிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் தாளிச்சதை வந்து நம்ம கூட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதான் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, தேங்காய் பத்தை, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் மாதிரி. அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிக்காதீங்க, ஏன்னா கூட்டு கன்சிஸ்டன்சி வரணும்ல. இதை வந்து கொதி வந்து ஒரு கொதி வரணும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கணும். நம்மளுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் உருளைக்கிழங்கு இல்லாமையும் பண்ணுவாங்க. அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை வந்து போட்டு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்பளம் பொரிக்கிறோம்ல, அதில் வேற உப்பு இருக்கும். அதனால லிமிட்டாக போட்டுக்கோங்க கூட்டில் உப்பு. லாஸ்ட்டாக தான் அப்பளம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளத்தை லாஸ்ட்டாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ரசம் தான் வச்சேன். ரசத்துக்கு அப்பளா கூட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட உடனுக்குடனோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.